ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எப்படி கட் பண்ணுறது, அதுக்கு வந்து யோக் பீஸு அதாவது கிராஸ் பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பேக் போர்ஷன் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பட்டியோட உயரம் 3 இன்ச்சு மார்க் பண்ணி 1.5 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்து எவ்வளோ இறக்கம் வருதோ 7 இன்ச்சு வருது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 7.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் எவ்வளோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸில் வரும்போது இந்த ப்ளவுஸுக்கான மெஷர்மெண்ட்ஸு அதனுடைய அவுட்லைன் இது எப்படி கட் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து அந்தந்த போர்ஷனுக்கு டவுட் இருக்கவங்களுக்கு நீங்கள் இதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. எப்பவும் கட் பண்ணுற மாதிரி தான் ஷோல்டர் அதே லெவலில் பேக் போர்ஷன் அளவுக்கு கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம எப்பவுமே பேக்கை விட ஒரு 1/4 இன்ச்சு வைட் நெக்கா வரும்போது கட் பண்ண சொல்லியிருக்கேன். அதனால அந்த சைடு கட் பண்ணும்போது மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ஒரு மார்க் போட்டு சின்னதாக கட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. பேக் போர்ஷனை வந்து கட் பண்ணிடக்கூடாது. இல்லை லைன் போட்டுட்டு அந்த லைனில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அதிகமாக விட்டு நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் ஃப்ரண்ட் டாட்டோட சென்டர் பாயிண்ட் வந்து ஒரு 9 இன்ச் அல்லது 9.5 இன்ச்சில் தான் வரும். பேக் பார்த்தீங்கன்னா பேக் ஆர்ம் ஹோலை விட ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தான் நான் மார்க் பண்ணுறேன். 1/4 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சு உங்களுடைய செஸ்ட் ரவுண்டு மாறாமல் வரணும். அது வந்து நீங்கள் அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம ஒவ்வொன்றிலையும் 1/4 இன்ச்சும் வரலாம், 1/2 இன்ச்சும் வரலாம், 3/4 இன்ச்சும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் செஸ்ட் ரவுண்டு வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்திருக்க அளவு கரெக்டாக வரணும். இப்போ ஃப்ரண்ட்ல வந்து நார்மலாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து எப்பவுமே க்ளோஸ்டாக வரணும் அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளேயே நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பு பானெக்கு எது வேணும்னாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். வைடாக வேணும், முன்னாடி அகலமாக வேணும், ஷோல்டர் சின்னதாக வேணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அவுட்டரில் வந்து 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு நீங்கள் வெளியில் தள்ளி பாக்ஸ் போடணும். அதே மாதிரி இந்த டைமண்ட் நெக்கு பா நெக்கு அப்படிங்கிறது எல்லாமே கிராஸ் கட்டிங் ஸ்ட்ரைட் கட்டிங் அப்படிங்கிற வேரியேஷன்லாம் கிடையாது. நெக்குனுடைய டிசைன் தனி. அது எந்த பிளவுஸ் நம்ம எப்படி வேர் பண்ணாலும் அதில் போட்டுக்கலாம். அதனால ஸ்ட்ரைட் கட்டா இருந்தாலும் சரி கிராஸ் கட்டா இருந்தாலும் சரி நம்ம நேர் கட்டிங்க்கும் போட்டுக்கலாம். அதே மாதிரி கிராஸ் கட்டிங்க்கும் நம்ம போட்டுக்கலாம். மேல நம்ம வந்து கிராஸ் பண்ணி கட் பண்றது அந்த இது நமக்கு அளவு போயிடும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இருக்கிற மெஷர்மெண்ட் நீங்க மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்ல அந்த கட்டு எந்த இடம் உங்களுக்கு வரணுமோ அந்த ஹைட் வந்து நீங்க கரெக்டா மெஷர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறங்கும் உங்களுக்கு. அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கட்டுக்கு வந்து நீங்கள் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து இந்த டைமண்ட் ஷேப் வந்து எந்த அகலம் வேணுமோ அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம டீப்பாக போய் மார்க்கிங் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நார்மலாக ஒரு க்ளோஸ் நெக்கு, ஒரு பா நெக்கு, ஒரு ரவுண்ட் நெக்கு அப்படின்னா நார்மலாக போடுறவங்களுக்கு வந்து சாதாரணமாக நீங்கள் பாக்ஸ் போட்டு அதில் வந்து எக்ஸஸாக இந்த ஷோல்டர் கட்டிங்கு ஃப்ரண்ட் கட்டிங்கு இதெல்லாம் இல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இது மாதிரி நெக்கும் ஷோல்டரும் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த நம்ம போடுற மாடல். அதாவது நார்மலாக போடும்போது உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே வராது. ரொம்ப டீப்பாக போடணும், டீப் நெக்காக இருக்கு, அகலமான நெக்கா இருக்கு, கொஞ்சம் ஃபேஷனா போடணும் அப்படிங்கும்போது மட்டும்தான் நீங்க இந்த மாதிரியான இந்த சேஞ்சஸ் எல்லாமே நீங்க பண்ணணும். அதே மாதிரி ஆர்ம் ஹோலுக்குமே நீங்க கரெக்டா அந்த பாக்ஸ் போட்டு அது உள்ள சென்டர்ல வர அந்த போர்ஷன் மட்டும் நீங்க கட் பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப இழுத்தும் நீங்க அதிகமா கட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம பேக் ஆர்ம் ஹோல் ரொம்ப டெப்தா தான் கட் பண்ணிருக்கோம். அந்த டெப்த் வச்சுதான் நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணிருக்கோம். அதுக்கு மேலேயும் நீங்க ரொம்ப டெப்த் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்ஷன்ல வந்து கிளாத் இருக்காது, நெக் வந்து ரொம்ப ஓப்பன் ஆயிக்கும். அதனால லைட்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் நீங்க அந்த கட் பண்ணீங்கன்னா போதும். நீங்க வந்து அந்த நாட்ச் போட்டுட்டு நீங்க ஒன்ஸ் வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்க எடுத்துருக்கிற 1/4 செஸ்ட் கரெக்டா வருதா அப்படிங்கறத நீங்க மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து நீங்க எப்பவுமே மார்க் பண்ணிருக்கிறத மேட்ச் பண்ணி அதுல வந்து நீங்க அந்த இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அது ஃபோல்டு பண்ணும் போதே உங்களுக்கு சென்டர் டாட் வந்து எங்க பிடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அது ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து அந்த மிட் பாயிண்ட் எது, 2 பஸ்டுக்கு உள்ள கேப் எவ்வளோ அப்படிங்கறதெல்லாம் நீங்க மெஷர் பண்ண தேவையில்லை. நீங்க ஸ்டிச் பண்ண உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா அந்த சென்டர் பாயிண்ட் அந்த லென்த் இதெல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிரும். டாட்டோட சைஸ் மட்டும் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நகத்துல அந்த நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாவே கரெக்டா அது உங்களுக்கு மிட் பாயிண்ட்ல வந்து நிக்கும். அப்போ வந்து நீங்க அது எந்த லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நீங்க டாட் வந்து நீங்க பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த செஸ்டோடைய அந்த கேப் வந்து உங்களுக்கு இதுல ஒரு 3 இன்ச்சு வச்சிருக்கு. அதுக்கு மேல ஒரு 1.5 இன்ச்சு வச்சுதான் அந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட் விட்டுருக்கோம். அந்த இடத்துல வந்து நீங்க அந்த நாட்ச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் அது கரெக்டா
கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் ஆம்ஹோலுக்கு வந்து ஒரு நாச்சு, அது சென்டர் பாயிண்ட் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த பாக்ஸ் போட்ட இடத்துலயே உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் தெரியும், அதில் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த மிட் பாயிண்டை சுற்றி உங்களுக்கு வந்து டாட்டோட அந்த இதெல்லாமே வரணும். அதனால கரெக்டாக அந்த இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த 3 டாட்டை சுற்றி நீங்கள் நாச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து பேக் கட் பண்ணியிருக்கோம், அது மேலே ஃப்ரண்ட்டை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக போடுற கட்டிங்க்கு எல்லா நாச்சஸுமே பேக்கு ஃப்ரண்ட்டு ஷோல்டர் எல்லாமே ஈவனாக வரும். கொஞ்சம் நம்ம அதிகமாக டெப்த் பண்ணி போடுற கட்டிங்க்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் கிடைக்கும். அதாவது ஆம்ஹோலும் செட் ஆகாத மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்டும் கிராஸாக இருக்கும், ஷோல்டரும் கிராஸாக தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாமே நீங்கள் மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும். இப்போ வந்து நீங்கள் அந்த பேக் இதில் வந்து ஃப்ரண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பட்டி யோக் பீஸ் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தகுந்த அந்த ஸ்பேஸுக்கான கிளாத்தை எடுத்து நீங்க கீழே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இதுல வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் 2 பிளவுஸ் ஒன்னா வெட்டுறதுனால தான் ஆரஞ்சு ஒரு பிளவுஸ் எல்லோ ஒரு பிளவுஸ், அதனால உங்களுக்கு வந்து 2 கலர் இருக்கும். ஆனா ஸ்டிச் பண்றது வந்து நம்ம எல்லோ பிளவுஸ் மட்டும்தான். இதே மாதிரி உங்களுக்கு நம்ம 2-3 பீஸ் ஒன்னா போட்டு நம்ம கட் பண்ணலாம். ஒரு 4 பிளவுஸ் வரைக்கும் நம்ம போட்டோம்னா நல்லா சிசர் யூஸ் பண்ணி கட்டிங் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 பிளவுஸ் ஒன்னா வச்சு கட்டிங் போடலாம். அப்படி போடும்போது உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டுமே கரெக்டா வரும். அதுக்கு மேல போச்சு சிசருடைய இது கரெக்டா இல்ல அப்படின்னா தான் உங்களுக்கு அதுல டிஃபரெண்ட் வரும். ஒரு 1/4 இன்ச் வரைக்குமே டிஃபரெண்ட் வரும். அதனால நீங்க வந்து அது உங்களுடைய சிசருடைய இதை பொறுத்து நீங்க வந்து அந்த கட்டிங் வந்து தாராளமா 4 அல்லது 5 வச்சு நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரே மெஷர்மெண்ட்ல 4-5 பிளவுஸ் வரும்போது ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியா கட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய வந்து டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிளவுஸ் ஃபர்ஸ்ட் கட்டிங் போட்டு மீதி 4க்கும் அதை வந்து நீங்க பேட்டர்னா வச்சு மற்ற கட்டிங் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஆனா போடும்போது மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஷோல்டர் அளவு இது எல்லாத்தையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஒன்னா வச்சு நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கிராஸ் பட்டி நான் என்ன மார்க் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சைட்ல வந்து 1.5 இன்ச் எப்பவுமே எக்ஸஸா எடுத்திருப்போம். ஃப்ரண்ட்ல வந்து நான் 4.5 இன்ச் மேக்ஸிமம் 4.5 இன்ச் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த கிராஸ் எதுக்காக வருது அப்படின்னா முன்னாடி வர அந்த கிராஸ் லைன் வந்து நமக்கு அந்த பட்டி வந்து சீட்டிங் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த கிராஸ் வந்து நம்ம போடுறோம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த பட்டியோட ஷேப் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பட்டியோட ஷேப் வந்து உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக வரும். கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம அப்புறமா கூட எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டாட் பிடிக்கிறத பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன அந்த எவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சாலும் சப்போஸ் வேரியேஷன் வந்தால் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டியோட உயரத்தை பார்த்து 1 இன்ச்சு வந்து நம்ம இப்போ 3.5 இன்ச்சு அங்கே இருக்குது அப்படின்னா 4.5 இன்ச்சு, அங்கே 3 இன்ச்சு இருக்குது அப்படின்னா 4 இன்ச்சு, 1 இன்ச்சு மட்டுக்கும் நம்ம ஆட் பண்ணி அந்த இடத்துல நாச் போட்டுக்கலாம். இப்போ அந்த ஃப்ரண்ட்டையும் அந்த யோக் பீஸையும் வச்சு நம்ம கிராஸாக வச்சு நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நெக்கோட அகலம் வந்து உங்களுக்கு தேவைன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் போக வேண்டாம். முன்னாடி நெக்கோட அகலம் வந்து 2.25 அல்லது 3 இன்ச்சு. இப்போ இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு இந்த தையல் ஏன் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 2 இதையுமே வந்து டாட்டையுமே வந்து நம்ம அந்த பிரின்சஸ் கட் மாதிரி வந்து ஜாயின் பண்ணும். அதனால் நீங்கள் அதில் வந்து ஒரு கிராஸில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாட் பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். எப்பவுமே உள்ளே வந்து ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பட்டி பீஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பட்டி வந்து நல்லா மடங்கி ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதனால் நீங்கள் உள்ளே வந்து ஸ்டிஃபாக வேணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே 2 கிளாத் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். திக்கான கிளாத்தாக இருந்தால் 1 வச்சிங்கன்னா போதும். சாஃப்டாக இருக்குது அப்படின்னா 2 கிளாத் வச்சு நீங்கள் அதை கொஞ்சம் திக்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேர் பண்ணும்போது உங்களுக்கு போடும்போது பட்டி வந்து அந்த உள்ளே சுருண்டு போகாமல் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். எப்பவும் போல் மேலே படிமான தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த பட்டி வந்து நீங்கள் தையல் போடும்போது நீங்கள் 2 பக்கமும் நாச் போட்டிருக்கீங்க. கரெக்டாக அந்த நாச்சில் தான் தையல் விழணும். நீங்கள் கீழே இறக்கி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் வந்து பட்டி ஜாயின் பண்ணும்போது முன்ன பின்ன கட் பண்ணுற மாதிரியோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியோ வரும். கரெக்டாக நீங்கள் நாச் போட்டிருக்க அந்த இதுலேயே தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சைடு நம்ம விட்டுருக்க அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது ஈவனாக வரும். அதனால தான் அந்த நாச் போடுறோம். அந்த நாச் போடுறதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரைட் தையல் போட்டுக்கோங்க. சுற்றி தையல் போட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. 2 பட்டியும் வச்சு பார்க்கும்போது ஈவனாக வரணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு வந்து 2 ரைட் லெஃப்ட் 2 ஒன்றா வைக்கும்போதும் அதில் ஈவனாக வரணும். அது வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா சும்மா சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்து அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி அந்த எட்ஜு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு சைடாக ஒரு கட் போட்டு விட்ருங்க. அது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு எந்த இடத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணி தையல் போடுறது அப்படிங்கிறது வந்து கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் அந்த கட் போட்டிங்க அப்படின்னா அந்த கீழ் எட்ஜில் இருந்து நீங்கள் வந்து தையல் போட்டு ஜாயின் பண்ணி அதே ஈவனாக அந்த 1/2 இன்ச் அப்படியே நீங்கள் கொண்டு வரலாம்.
ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம கட்டிங் போடும்போது உங்களுக்கு ஸ்டிச்சஸுமே வந்து அக்யூரேட்டாக தான் வரணும். ஏன்னா ஒரு 4 இன்ச்சு பிடிக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஷோல்டரோட அளவு வந்து டோட்டலாகவே உங்களுக்கு இன்னும் குறைஞ்சிரும், போட முடியாத மாதிரி ஆயிரும். அதனால் தையல் எல்லாமே ஷோல்டர் பக்கம் ஆம் ஹோல் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீவும் ஆம் ஹோலும் ஜாயின் பண்ணுற இடம் 1/2 இன்ச்சுன்னா 1/2 இன்ச்சு தான் தையல் போடணும். அதே மாதிரி கழுத்துக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு அப்படின்னா அந்த 1/4 இன்ச்சு தான் நம்ம தையல் போடணும். அதை விட நம்ம மாற்றி மாற்றி போட்டோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க அந்த ஷோல்டரெல்லாம் இப்போ வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம வச்சுருக்கோம். அதனால் அந்த அலவன்ஸ் மாறிச்சு அப்படின்னாலும் அதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும், கழுத்து லூஸ் வரும். அதனால் அதையுமே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தைக்கணும். தையல் போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்ட்ரெயிட் போடுறது, எந்தெந்த இடத்துல கரெக்டாக ஷேப் பண்ணி வளைக்கணுமோ அதெல்லாமே கரெக்டாக நம்ம போடணும். இப்போ இது வந்து நான் ஏற்கனவே ஒரு தையல் வந்து நான் அதில் போட்டிருக்கேன். அதனால் அந்த கீழே இருக்க டாட்டோட அந்த தையலை வந்து அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல தையல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் கரெக்டாக ஷேப் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏற்கனவே ஒரு நார்மலாக ஒரு தையல் நம்ம போட்டிருக்கிறனால நீங்கள் வந்து அடுத்த தையலை மேலே போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக வரக்கூடாது, பிரின்சஸ் கட் மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போடுறது தான். இல்லை உங்களுக்கு அந்த தேவையில்லை, ஜாயிண்ட் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான டாட்டே 3 டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கப் ஷேப் வந்து அந்த இது டாட் வந்து கரெக்டாக அந்த சென்டர் டாட் ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஓப்பனில் வர டாட் வந்து நம்ம போடலாம். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் எப்பவும் போல் பிரின்சஸ் கட்டுக்கு போடுற மாதிரி மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். சைடில் வந்து நீங்கள் அந்த கிளாத் எல்லாமே தள்ளி விட்டுட்டு நீடில் அளவுக்கு அது மேலே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. 2 சைடும் இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வராது. இப்போது ரைட் லெஃப்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த யோக் பீஸை வந்து கரெக்டாக கீழே இருக்க அந்த எட்ஜில் வச்சு நம்ம தையல் போட்டு ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம கரெக்டாக தையல் போட்டால், ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் இல்லை அப்படிங்கிறனால அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீடியில் உள்ளே நிறுத்தி லிஃப்ட் பண்ணி கரெக்டாக தையல் போடணும். ஏன்னா உள்ளே சுருக்கு வந்தால் உங்களுக்கு அது பார்க்குறக்கு நல்லா இருக்காது. இப்போ இதில் வந்து நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டு ஓவர்லாக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பட்டி வந்து நல்ல ஃபினிஷிங் வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்த அளவு வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் சைடு கட் பண்ணவும் தேவையில்லை, ஃபினிஷிங்கும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பட்டி வந்து அட்டாச் பண்ணிட்டோம். அதே மாதிரி நீங்கள் அதை அயன் பண்ணும்போதும் கரெக்டாக அந்த டாட் வந்து நம்ம எந்த இடத்துல பிடிச்சிருக்கோமோ அந்த இடத்த வச்சு நீங்கள் நெக்கிலேருந்து ஒரு 1/2 அயன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் திருப்பி போட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே இதுதான். அந்த 2 டாட்டை மட்டும் கரெக்ட் பண்ணி வச்சு நீங்கள் தையல் போட்டுட்டு அந்த தையல் போட்டிருக்க அந்த மடிப்போட வச்சு அயன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல சென்டரில் வந்து ஃபார்ம் ஆகும். பார்க்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.